பெண்கள் தொழுகையிலே காலை மறைப்பதற்காக சொக்ஸ் அணிய வேண்டுமா? தொழுகையில் காலை மறைப்பதற்காக வேண்டி சொக்ஸ் அணிய வேண்டுமா? இப்ப ஒரு பெரிய பரபரப்பா இருக்கும் வீட்டுல தொழுகை டைம்ல சொக்ஸ காணத்து போனா, வீட்டுல சொக்ஸ் இல்லைண்டா அங்க மகளோட அம்மாக்கு சண்டை வந்துடும், எங்க சொக்ஸ் எங்க. ஏனென்றால் பெண்களுடைய மனதில் பதிந்திருக்கிறது கட்டாயமாக பெண்கள் சொக்ஸ் அணிந்து காலை மறைக்க வேண்டும் என்று. தொழுகையிலே பெண்களுடைய அவுரத் எது என்று கேட்டால், மிக பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி பெண்கள் மணிக்கட்டு வரை உள்ள இந்த கையையும் முகத்தையும் தவிர உள்ள ஏனைய அனைத்து பகுதிகளும் அவுரத்தாகும். இதுதான் மிக பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு பொம்பளை தொழுகையில எதை காட்டலாம்? வெளியில முகத்தை காட்டலாம், இந்த கையை காட்டிக் கொண்டிருக்கலாம். ரைட். மற்ற பகுதிகள் மறைக்கப்படவும். எதால மறைக்கணும்? அது அவருடைய வசதியை பொறுத்து. சிலர் என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய சில ஹதீஸ்களை தப்பும் தவறுமாக புரிஞ்சிட்டு பெண்கள் காலை திறந்துட்டு தொழலாம் என்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த கருத்துக்களை அந்த ஹதீஸ்கள் சொல்லவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெண்கள் தொழுகையில் மணிக்கட்டு வரை உள்ள கைகளையும் முகத்தையும் தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் மறைக்க வேண்டும். இன்க்ளூடிங் அவங்க இந்த கையையும் மறைக்கணும், முழங்கை பகுதி. ஆனா நிறைய பெண்கள் இதை மறைக்கிறாங்க. காலில் பிரச்சனை பட்டு இருக்கிறாங்க, நான் கையை பார்க்கறதில்ல. சில பெண்கள் தலையை மறைப்பாங்க, முடி வெளியேறிக்கும். இதெல்லாம் அவர்களுடைய அவுரத்தாக கொள்ளப்படும். இந்த அவுரத்துகள் வெளிப்பட்டால், அதாவது இந்த கை வெளிப்பட்டால் அல்லது காலில் ஒரு பகுதி வெளிப்பட்டால் அல்லது முடி வெளிப்பட்டால் தொழுகை பாத்திலாகுமா இல்லையா என்று கேட்டால் அதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் மறைக்க வேண்டிய பகுதி எது என்று கேட்டால், முகத்தையும் மணிக்கட்டு வரை உள்ள கைகளையும் தவிர மற்ற பகுதி எல்லாமே பெண்கள் மறைக்க வேண்டும். எதனால் மறைக்க வேண்டும் என்று கேட்டால், எது அவர்களுக்கு வசதியோ அதை கொண்டு மறைக்கலாம். வல்லாஹு தஆலா ஆலம்.